ரூபாய்க்கு இந்த ஏர்பாட்ஸ் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே கொடுத்துருக்காங்க. அதிகம் பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஏன் தான் தெரியல. ஸோ ஹலோ டெக்கீஸ், கையில் என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ என்கோ பட்ஸ் 3 பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை ஒரு வழியாக அன்பாக்சிங் பண்ணி ஒரு ஃபுல் ரிவ்யூ மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ 1500 ரூபாய்க்கு இந்த ஏர்பாட்ஸ் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க. ஸோ இந்த ஏர்பாட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த ஏர்பாட்ஸ் தான் ஓப்போ எக்னோ பட்ஸ் 3 ப்ரோ. ஓப்போ என்கோ பட்ஸ் 2 விட இது பெஸ்ட்டா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் அதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஓப்போ எக்னோ பட்ஸ் 2 விசஸ் ஓப்போ எக்னோ பட்ஸ் 3 ப்ரோவோட கம்பேரிசன் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ வாங்க ஒரு குயிக் அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ஃபுல் பாக்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஹியர் த ஒண்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளோட ஸ்பெக்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 54 hours ப்ளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அதுக்கு மேலே கூட வந்துச்சு. ஏன்னா நான் ஒரு 2 நாள் பக்கமே சார்ஜ் போடாமல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்பயுமே 75% நம்ம வந்துச்சு. நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. ஆனாலும் ஒரு 2 நாளாக நான் வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அப்பயுமே சார்ஜ் நல்லா குறையல. ஸோ பேட்டரிங்கிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 12.4 mm எக்ஸ்ட்ரா லார்ஜ் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, காதே அதிர்ற மாதிரி தான் நல்லா இருந்துச்சு பேஸு. அப்புறம் சவுண்ட் கிளாரிட்டிலாம் சொல்லவே தேவையில்ல, நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்போட்டாவே உங்களுக்கு தெரியும் சவுண்ட் கிளாரிட்டியில் சும்மா பிடிச்சி வந்துருவாங்க. ஸோ பேஸ்லேருந்து சவுண்ட் கிளாரிட்டிலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா IP55 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.1 லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங்கான ஏர்பாட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு மினிமலாக வந்து மில்லி செகண்ட் குறைச்சி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் என்கோ ஈக்குவலைசர் இருக்குது. ஸோ அதை நான் பின்னாடி அப்படியே நான் காமிக்கிறேன். ஸோ அடுத்து அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஏர்பாட்ஸ் வந்துருப்பாங்க மேலேயே. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இதோட அட்டாச் பண்ணி தந்திருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு ஓரமாக வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா எப்பயும் போலமே டிப்ஸ் தந்திருக்காங்க. ஸ்மாலு லார்ஜ் தந்திருக்காங்க. மீடியம் வந்து ஹெட்ஃபோன்லேயே போட்டு தந்திருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ ஏர்பாட்ஸ் எடுத்து பார்த்தலாம். ஸோ ஏர்பாட்ஸ் எடுத்தால் ஒரு மேலே ஒரு ஸ்கின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் லார்ஜ் டிப்ஸ் ஆர் பக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டச் ஏரியா இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணி ஒரு 4 நாள் யூஸ் பண்ணதுனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டா இப்படி தான் இருக்கும். ஏர்பாட்ஸ் இப்படி தான் இருக்கும். ரொம்ப ப்ரீமியமாக லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி எதுவுமே இல்லை. முன்னாடி வந்து ஓப்போ பிராண்டிங் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏர்பாட்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள 2 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பிராண்டிங் முன்னாடி மென்ஷன் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ஸோ வெயிட் கண்டிப்பாக லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அவ்வளோ 54 hours பேட்டரி கூட அந்தளவுக்கு பெருசாக தெரில. ஸோ ஏர்பட்ஸோட வெயிட்டும் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நமக்கையும் சும்மா இருக்குமா, எதாவது ஒன்று உடச்சி பார்த்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஏர் டிப்ஸை வந்து அப்படியே பிடிங்கி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே கொடுத்துருக்காங்க. காப்பரில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி என்கோவனாவே அது காப்பரில் செஞ்ச மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பேஸ்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதோட சவுண்ட் குவாலிட்டி. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் டைமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா லைட் வெயிட்டாக கொடுத்துருக்கனால வந்து ஃபிட்டிங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எந்த இறைச்சலும் கிடையாது. ஒரு எப்படி சொல்கிற காது வலிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப நேரமே நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸில் டைப்-C தான் கொடுத்துருக்காங்க. கேபிள் கொடுக்கல எப்பயுமே. ஸோ கைக்கு அடக்கமாக ஒரு பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட்லெஸ்ஸாக. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வாங்க இதோட கதைக்கு போயிடலாம். இதை நான் எப்படி வாங்கினேன்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இதை நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயே இல்லை அமேசான்லேயே வாங்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் கோட் சேலில் வந்து இந்த 1500 ரூபாய்க்கு. பட் நான் அதில் வாங்கலை. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா என்னோட லக்கு தான். ஏன்னா 1250 ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த ஏர்பட்ஸு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபாயில் இருந்துச்சு. நான் வந்து 1250 ரூபாய்க்கு பக்கம் வாங்கினேன். ஸோ அது எப்படி வாங்கினேன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நைட்டு ஒரு 1 மணிக்கு ஒரு 12 மணிக்கு டைமில் பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஏர்பாட்ஸ் வாங்கலான்னு. ஸோ அந்த ஓப்போ என்கோ பட்ஸ் 2 ஏர்பாட்ஸ் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அது வீடியோ நான் டேகில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அதை உடஞ்சிருச்சுன்னு சொல்லி தான் புதுசாக தான் வாங்கலாம்னு சொல்லி தான் இந்த ஏர்பாட்ஸ் வாங்கலான்ட்டு. ஏன்னா ஓப்போவில் வந்து சவுண்ட் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஒன் ப்ளஸும் நான் பார்த்தேன், ரியல்மியும் பார்த்தேன். ஆனால் ரியல்மியில் அந்தளவுக்கு எனக்கு வந்து பெருசாக இல்லை. ஏன்னா ரியல்மியில் ஏற்கனவே T300 யூஸ் பண்ணியிருந்தேன் என் ஃப்ரெண்டுது. ஸோ அந்தளவுக்கு காது கம்ஃபர்டபுளாக இல்லைனாலும் ஒரு மாதிரி இறச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மியூசிக் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம வாங்கினா ஓப்போலே வாங்கலாம். ஏன்னா நம்ம ஃபோனும் ஓப்போன்னு இருக்கிறதுனால, நம்ம ஃபோன் ஓப்போ இருக்கிறதுனால சரி ஓப்போலே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். 12:30 மணிக்கு பக்கம் நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்போ தான் ஏதாவது ஆஃபர் விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 1599 ரூபாய் சம்திங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 100 ரூபா வந்து பேடிஎம்லேயோ அதுலேயோ லெஸ் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பரவாயில்லையே இது நல்ல டீல் தான் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடலாங்கும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஓப்போ ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓப்போ ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஓப்போ ஸ்டோரில் வாங்கியிருந்தா அதுக்கு தனியாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோன் வாங்கினா, இந்த ஏர்பாட்ஸ் வாங்கினா அதுக்கு ஒன்று தனியாக ஒரு கூப்பன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கூப்பன் வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் உள்ளே போய் பார்த்தேன் ஓப்போ ஸ்டோரில். ஸோ ஓப்போ ஸ்டோரில் இதை பார்த்தீங்கன்னா 1500 தான் இருந்துச்சு. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் 1699 இருந்துச்சு. ஸோ கோட் சைடில் பார்த்தீங்கன்னா 1500 மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் நைட்டு இதை விட்டால் ஆஃபர் போயிருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போடும்போது தான் கூப்பனில் ஒரு 200 லெஸ் ஆச்சு. ஏன்னா வந்து ஓப்போவில் நான் இதே ஃபோனில் வாங்கினேன். இந்த ஃபோனை வந்து ஓப்போ ஸ்டோரில் வாங்கினால ஒரு 200 கூப்பன் தந்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் ஒரு 1300 சம்திங் பட் அதுக்கப்புறம் அதுலேயும் இன்னொரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. எனக்கு பேடிஎம்முக்கு ஒரு 50% கேஷ்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் அதுக்கப்புறம் 1250 நான் இந்த ஏர்பாட்ஸ் வாங்கினேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1250 இந்த ஏர்பாட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இது பக்காவான ஏர்பாட்ஸ். ஏன்னா பேஸ்லேருந்து சவுண்ட் கிளாரிட்டிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ கம்பேர் பண்ணவோட ஓப்போ என்கோபட்ஸ் 2 கம்பேர் பண்ணவோட இது நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கு எதுக்கும் போட்டு வச்சா இதுதான் ஜெயிக்குன்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இத்தனைக்கும் அதில் வந்து 10mm தான் டிரைவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து 12.5mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லார்ஜ் டிரைவர்னால கொஞ்சம் சவுண்ட் கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது அதை கம்பேர் பண்ண விட. ஆனால் பேஸுங்கிறது நான் டெஃபினெட்லி அதை தான் நான் சொல்லுவேன். அதோட பேஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேட்டர் எஃபெக்ட்லேருந்து ஃபீல்ட்லேருந்து ஒரு என்கோனா அதுதான் ஓப்போ என்கோபட்ஸ் 2 தான் கோட்டடான ஏர்பாட்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. இது வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் ஒரு கோட்டடான ஏர்பாட்ஸ்னால் அது ஓப்போ என்கோபட்ஸ் 2 தான். மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பேன். ஸோ இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நான் கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கா, நானும் நெட்டில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் ANC இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு இதில் வந்து நான் ஏர்பாட்ஸை வந்து ஃபுல்லாக காதில் போட்டால் ANC மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக அடைச்சிக்குது. எந்த சவுண்டுமே வெளியிலேருந்து கேட்கல. அது வந்து என்ன ANC இருக்குதா இல்லையா அதை பற்றி எனக்கு எந்த டெக்னாலஜி தெரில. நான் இப்போ தான் ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது வந்து ஏற்கனவே நான் போன ஏர்பட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த ஏர்லாக்கில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று ஊசி வச்சு குத்திட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் எந்த தப்பு அதை மட்டும் பண்ணிடாதீங்க. அந்த வந்து ஊசி வச்சு இந்த மைக்கில் குத்துறதோ இல்லை டஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதோ அதை மட்டும் நீங்கள் எந்த தப்புமே பண்ணிடாதீங்க. ஸோ பாயிண்டிங்கன்னா அந்த ஏர்லாக்கு அதுவும் அது போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படி காதையை அடைச்சிக்கிறதுனால சவுண்ட் கிளாரிட்டிலேருந்து பேஸ்லேருந்து ஹெவிலேருந்து எல்லாமே வந்து டெரிபிள்லேருந்து எல்லாமே வந்து மினிமமாக இருந்து ஹைலேருந்து எல்லாமே நல்லா பக்காவாக கேட்குது. ஸோ அது சவுண்ட் கிளாரிட்டிக்காக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏர்பாட்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட காம்பரேட்டர் பார்த்தீங்கன்னா OnePlus Nord Buds 3R இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதுவும் அதுவும் ஸ்பெக் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோட சவுண்ட் கிளாரிட்டியோட இதோட சவுண்ட் கிளாரிட்டி நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் நான் வந்து யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இதோட சவுண்ட் கிளாரிட்டியோட ரியல்மி இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். நான் வந்து ரியல்மி வாங்கி யூஸ் பண்ணதுனால நான் என்ன அப்படி சொல்லலை. ஸோ நான் எதை வாங்கி யூஸ் பண்ணுறேனோ அதை தான் நான் வந்து உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்ல முடியும். நாங்கள் இப்போ ஆப் கண்ட்ரோல் எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்கள் ஃபோன் செட்டிங்ஸில் ப்ளூடூத் ஆப்ஷனுக்கு போய்ட்டு ப்ளூடூத் ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா நியூ டிவைஸ் ஆர் அவைலபிள் டிவைஸில் போய்ட்டு ஓப்போ என்கோபட்ஸ் 3 Pro அப்படின்னு இருக்கும். அதை வந்து பேர் பண்ணிக்கோங்க. பேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். நீங்கள் வந்து OnePlus, ரியல்மி, ஓப்போ அந்த மாதிரி ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் இந்த மாதிரி தான் காமிக்கும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. டிவைஸ் வால்யூம்ஸுக்கு ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெட்ஃபோன்லேருந்தே உங்களோட வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏஏசி, ஹெச்டி, ஏஏசி இதெல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இயர்பட் ஃபங்க்ஷனுங்கிற ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும் இன்டர்ஃபேஸ். ஸோ எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் மாதிரி காமிக்கும். நீங்கள் அதை வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த டுட்டோரியல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும் உங்களோட செட்டிங்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டுவல் கனெக்ஷனும் இருக்குது இந்த ஏர்பாட்ஸில். முக்கியமானது சவுண்ட் மாஸ்டர் EQ. இதில் போயிட்டீங்கன்னா ஒரிஜினல் சவுண்டு, பேஸ் பூஸ்ட், கிளியர் வோக்கல். ஸோ இது மூணுமே பக்காவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் கஸ்டமைஸாக செட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிட் லெவல், எக்ஸ்ட்ரீம் பேஸ் லெவல், சப்ரஸ் லெவல்னு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா ரிலேட்டட். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேமரா மூலியமாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப்லேருந்து டபுள் டேப்லேருந்து ட்ரிபிள் டேப் வரைக்கும் லாங் டச்சில் வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏர்பட்ஸில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ அடுத்து நிறையா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து டச்சில். ஸோ நீங்கள் அதை வந்து இந்த ஆப்புக்குள்ளே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று ஃபைண்ட் மை ஏர்பாட்ஸ். ஸோ இது ஆன் பண்ணுறது மூலிமா உங்கள் ஏர்பாட்ஸ் எங்கேயும் தொலைஞ்சு போச்சுன்னா கூட ஒரு சவுண்டு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஸோ காமிக்கிறேன் பின்னாடி எப்படி இருக்குன்னு. சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கின்னு கேட்டுட்ருக்கு. ஒருவேளை நீங்கள் விவோ, ரெட்மி இந்த மாதிரி ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா, சாம்சங் இந்த மாதிரி ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஹேமலோட ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப் மூலம் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் அப்டேட்லேருந்து எல்லாம் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாட்ஸ் தான் பேசிகிட்டு இருக்கேன். மைக்ரோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கால் குவாலிட்டி இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ
கால் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏர்பாட்ஸ் இருக்காது. நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நீங்கள் அந்த ஏர்பாட்ஸ் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஏர்பாட்ஸ் அதிகமாக கேட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அதிகம் பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஏன்னு தான் தெரில. ஸோ நான் எப்பயுமே சொல்கிறது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபே பண்ணாதீங்க. அவ்வளோதான்.